விஜயானி சார் தயாரிப்பில் ஜூன் 19 வருது. அண்ட் பிச்சைக்காரனுக்கு அப்புறம் இதுவும் சசி சாரும் விஜயானி சாரும் இருந்து செய்கிற ஒரு நாள் படமாக அது வந்து இருக்குது காம்பினேஷன். அண்ட் நான் வந்து அனிதீஷன் மார்க்கெட்டில் பூக்கியில் வந்து பார்த்துருக்கீங்க. அண்டு அதை தொடர்ந்து இதில் 3வது படம். விஜயானி ஃபிலிம் கார்பரேஷன் பற்றி சொல்லணும் போனால் அது வந்து ரொம்பவே ஒரு கிரியேட்டர்ஸ்க்கான ஒரு ஸ்பேஸாக அது அமையக்கூடிய ஒரு தயாரிப்பாளர் நிறுவனம். அண்ட் அதில் வந்து சசி சார் வந்திருக்காரு. சசி சாருக்கும் அல்டிமேட் ஃப்ரீடம் கொடுத்து அல்டிமேட்டான ஒரு அவுட்புட்டும் அந்த படம் மூலியமாக வந்திருக்கு. இது சொல்ல வர கருத்தும் சரி, அது எடுத்திருக்கிற விதமும் சரி, முறையும் சரி, எல்லாமே ரொம்ப அழகாக வந்திருக்கு. அண்ட் என் கூட நடிச்சிருக்கிற காவ்யா, அனில், சக்தி, அதுக்கப்புறம் பாடினி எல்லாருமே ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். அண்ட் நூறுசாமி எப்படி சசி சார் வந்து நிறைய டெபியூட்டன்ஸ்க்கு சான்ஸ் கொடுக்கறதுக்கான ஒரு ஆள் அவர் தெரிவாரோ, அதே மாதிரி இந்த படத்துலையும் நிறைய டெபியூட்டன்ஸு, நிறைய நல்ல டேலண்ட்ஸ்க்கு இன்க்ளூடிங் ஆல் ஆஃப் அஸ் ஹியர் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அண்ட் எங்களுக்கும் ஒரு பெரிய லான்ச் பேட் அந்த படம் இருக்கணும்னு எதிர்பார்க்குறோம். வரும் ஜூன் 19 எல்லாரும் வந்து பார்த்துருங்க. தேங்க்யூ. இவங்க வந்து படத்தில் என் அம்மா சார், படத்தில் என் அம்மா, இவங்க தான் என் ஜோடி. இவர் வந்து என் தம்பி, இது தங்கச்சி தம்பியோட பேர். எது சார்? நானும் எங்கே தான் சார். வணக்கம், நான் பாடினி குமார். நான் இங்கே நூறுசாமி படத்தில் வந்து ஒன் ஆஃப் த லீடாக பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பி ஆக்சுவலி விஜயாண்டனி சாரோட ப்ரொடக்ஷனில், அதுவும் சசி சாரோட டைரக்ஷனில் நம்ம பண்ணுறதுன்றதே வந்து ஒரு பெரிய விஷயமான இருக்குது. அதில் நம்ம வந்து ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்கிறதுன்றது ரொம்ப 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 மகிழ்ச்சியாக இருக்குது. அண்ட் ஆக்சுவலி மியூசிக் எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. வர 19ஆம் தேதி வந்துட்டு தேட்டர்ஸில் எல்லாமே ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ தமிழ் அண்ட் தெலுங்கு ரெண்டுத்துலேயுமே ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக வந்து மக்கள் வந்து இந்த மாதிரி படங்களை வரவேற்கணும். பிகாஸ் ரொம்பவே ஒரு எமோஷனல் ஓரியன்டான படமும் இல்லாமல் ஒரு விமென்ஸ்க்கு வந்துட்டு சொசைட்டியில் வந்துட்டு ஒரு நல்ல மெசேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு படமாகவும் அமைந்தது. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் சக்திராஜ். இனிஷியலாக டிக்டாக்லேருந்து ஆரம்பித்து குகுத் கோமாளி சீசன் 2 and 3 பண்ணி, அப்புறம் ஃபரனா என்ற ஒரு டெபியூ மூவியில் ஆரம்பித்து, அப்புறம் கிஸ் கடைசியாக பண்ண மூவி. அண்ட் இப்போது 3வது படமாக நூறுசாமி அமைஞ்சது வந்து எல்லா சாமிக்கும் நான் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருப்பேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஜயாண்டனி சார் ப்ரொடக்ஷனில் பண்ணுறது இன்னும் ரொம்ப ஹாப்பி. அண்ட் சசி சாரோட கண்ணில் படுறதே வந்து எனக்கு ரொம்ப பெரிய பாக்கியமாக நான் பார்க்குறேன். ஏன்னா அவர் ஒரு நிறைய மூவிஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் எல்லாமே என்னோடய ஃபேவரட் மூவிஸாக இருக்குது. இப்போது அவரோட படத்தில் நான் ஒரு கதாபாத்திரம் பண்ணுறன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் ஒரு முக்கியமான ரோலும் கூட. ஸோ அது அமைஞ்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் கூட நடித்த அஜய் என்னோடய அண்ணனாக பண்ணியிருக்காரு. அண்ட் காவ்யா, அனில் அண்ட் பாட்னி அண்ட் ஸ்வாசிகா சேச்சி, நாங்கள் 3 பேர் தான் ஒன்றாவே ட்ராவல் பண்ணிகிட்ருப்போம். நான், அஜய் அண்ட் ஸ்வாசிகா மேம். ஸோ அது ரொம்ப நல்ல பாண்டிங்காக வந்திருக்கு. அண்ட் படம் பார்க்கும்போது உங்கள் ஃபேமிலியோட எங்களை ரிலேட் பண்ணிப்பீங்கன்னு நான் ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக நிறைய கமர்ஷியலாக இந்த சீன் வந்தால் நம்ம கை தட்டுவோன்ற மாதிரி இல்லாமல், இந்த படம் பார்க்கும்போது ரொம்ப நாள் கழித்து ஒரு ஃபேமிலியாக ஒரு மாதிரி ஹாப்பி டீயர்ஸோடு நீங்கள் வந்து போவீங்கிற ஒரு நம்பிக்கை நடிக்கும் போதும் சரி, வெளியே வந்ததுக்கப்புறமும் அது நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அண்ட் அம்மாக்கான எமோஷன்ஸ் எவ்வளோ இருக்கோ காமெடியும் அதே மாதிரி இருக்குது. அண்ட் நிறைய அன்எக்ஸ்பெக்டடாக ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் இருக்குது. ஸோ இந்த படத்தில் நான் ஒரு பாட்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். 100 படம் பண்ணுவேன்னா தெரியல, பட் நூறுசாமி படம் பண்ணது ரொம்ப திருப்தியாக இருக்குன்ற மாதிரி நான் கண்டிப்பாக சொல்லுவேன். இந்த கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ஜூன் 19 வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆகுது, தமிழ் அண்ட் தெலுங்கு. எல்லோரும் போய் பார்த்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன். அண்ட் எஸ், தேங்க்யூ. வணக்கம், நான் காவ்யா அனில். நூறுசாமி எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம். சசி சார் கூட ஒர்க் பண்ண ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. விஜய் ஆண்டனி சார், ஸ்வாசிகா மேம், அஜய், பாதினி, சக்தி, ஆல் மை கோ ஆக்டர்ஸ். இட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் ஃபிலிம். இட்ஸ் வெரி ரொம்ப லவ்வில் ரொம்ப அன்பான பண்ண ஒரு படம். ரொம்ப ஹோல்சமாக இருக்கும். ப்ளீஸ் கம் அண்ட் வாட்ச் ஆர் ஃபிலிம் ஆன் த கம்மிங் 19th. வித் லவ் மூவிக்கு எனக்கு கொடுத்த அன்புக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் பண்ணுற வெரி இம்பார்ட்டண்டான ஒரு ஃபிலிம். I am really hoping இது எல்லாருக்கும் பிடிக்கும். ப்ளீஸ் வாட்ச் ஆர் ஃபிலிம். தேங்க்யூ ஸோ மச். ப்ரெஸ் பீப்புளுக்கு எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஜூன் 19th சசி சார் டிரெக்ஷனில் நூறுசாமி வரப்போகுது. விஜய் ஆண்டனி ப்ரொடக்ஷனில் விஜய் ஆண்டனி சார், அஜய், பாட்னி, சக்தி, காவ்யா, அப்புறம் கருணா சார், நிறைய காஸ்ட் இருக்குது இந்த மூவியில். ஸோ இந்த மூவி வந்து எதுக்கு எல்லோரும் தியேட்டரில் வந்து பார்க்கணுன்னு நாங்கள் ஆசைப்படுறோன்னா, இது பேசிக்லி ஒரு ஹியூமன் ஸ்டோரி தான்.
ட்ரூ ஒரு யூனிவர்சலான ஹியூமன் நேச்சருக்கு எல்லா இடத்துலையும் ஒரே வேல்யூ தான். பட் நம்ம தான் அது வந்து விமனுக்கு இப்படி மென்னுக்கு இப்படி அப்படின்னு சொல்கிறது. பட் அப்படி இல்லாமல் ஒரு ஹியூமன்ஸ் வந்து ஹியூமன் பீயிங்காக இருந்து நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணும்போது எப்படி இருக்கும், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த லைஃபு. அப்புறம் விமனோட லைஃபை வந்து யாரும் வந்து ஒரு ஜட்ஜிங் ஒரு போல் பண்ணுற மாதிரி அந்த பர்சன்டேஜ் மட்டும் அவங்க பார்த்துட்டு வாழக்கூடாது. அவங்களுக்கும் அவங்களோட ஜாபுக்கான சாய்ஸ், மேரேஜ், ரீமேரேஜ், டிவோர்ஸ், லவ், கம்பேனியன்ஷிப் அது எல்லாமே எந்த ஏஜிலும் அவங்களால ஆசைப்பட முடியும் அப்படின்னு ஒரு சில ரிமைண்டிங் எலமெண்ட்ஸ் எல்லாம் இந்த படத்தில் இருக்குது. ஸோ டெஃபினெட்லி இந்த மூவி பார்க்குறவங்களுக்கு இது தமிழாக இருந்தாலும் தெலுங்காக இருந்தாலும் ஹிந்தி, மலையாளம், கன்னடா, வாட் எவர் லாங்குவேஜாக இருந்தாலும் அந்த ஹியூமனோட இமோஷன் வந்து கனெக்ட் ஆகும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ அதனால் இந்த மூவி வந்து எல்லாருக்குமே ஏதோ ஒரு விதத்தில் நம்ம கோத்ரூ பண்ணியிருக்கிற நிறைய விஷயங்கள், பார்த்த நிறைய பர்சனாலிட்டிஸ் எல்லாம் நமக்கு ஞாபகம் வரும். அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டோரி சார் சொல்லியிருக்காங்க. அதில் வந்து எனக்கு இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சது, அது ஒரு பெரிய பிளஸ்ஸிங். என்னோடய கெரியரில் நான் பண்ண நிறைய கேரக்டர்ஸில் எது ஃபேவரேட்டுன்னு எனக்கு கேட்டேன்னா கண்டிப்பாக அதில் நூறுசாமியோட செல்வி கேரக்டர் இருக்கும். பிகாஸ் அவ்வளோ பியோர் ரோ ஆன ஒரு கேரக்டர் தான் இது. ஸோ தேங்க்யூ சசி சார். என்னை நம்பி ஒரு ட்ரஸ்ட்டு வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ நம்மளை நம்பி ஒரு டிரெக்டர் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கும்போது அது 1000% நல்லா பண்ணணுன்ற ஆசை நமக்கு வரும். அதனால் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கும் ஒரு எனர்ஜி கிடைக்கும். அப்படி ஒரு மூவி. அண்ட் விஜயாண்டி சார் அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். பிகாஸ் ஹீ சப்போர்ட் அஸ். இந்த மூவிக்கு அவங்க கொடுத்த ஒரு சப்போர்ட் வந்து பெரிய லெவல். அது வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஐ ஆம் ஸோ கிரேட்ஃபுல். இந்த மூவி நல்லா வரணும்னு நீங்களும் ப்ரே பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் இயக்குனர் சசி. ஆஃப்டர் சிவப்பு மஞ்சள் பச்சைக்கு அப்புறம் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 7 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் இந்த படம் பண்ணுறேன். நடுவில் ஒரு படம் பண்ணியிருக்கேன். அது இந்த படத்துக்கு அப்புறம் தான் ரிலீஸ் ஆகும். இந்த படத்தினுடைய சிறப்பு அப்படின்னு சொல்லுவோன்னா, இது பிச்சைக்காரன் மாதிரியே இது ஒரு நிஜ சம்பவத்தை அடிப்படையாக வச்சு பண்ணியிருக்கேன். இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடந்த ஒரு நிஜமான சம்பவம் இது. ஸோ இந்த கதையை விஜய் ஆண்டனி ஃபிலிம் கார்ப்பரேஷனில் சொல்கிறதுல அவங்க பண்ணுறதுல எனக்கு பயங்கர சந்தோஷம். என்ன காரணம் அப்படின்னா, ஒரு யுனிக்னஸ் இல்லாமல் எப்பயுமே நான் படம் பண்ண மாட்டேன். அந்த யுனிக்னஸ் வந்து சமூகத்தோட எந்த அளவுக்கு ஒத்து போகுது, சமூகத்துக்கு எந்த அளவுக்கு என்ன சொல்கிறது, அதில் ஒரு 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 பாதிப்பை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறதுல எனக்கு பிச்சைக்காரன் அளவுக்கு இல்லை, பிச்சைக்காரனுக்கு மேலே ஒரு திருப்தி இருக்குது. இந்த படத்தை நான் டைரக்ட் பண்ணுறதில்ல, அது மறுபடியும் பிச்சைக்காரன் மாதிரி ஒரு ப்ரொடியூஸ் பண்ண அதே கம்பெனி பண்ணுறதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுவும் இந்த கதையை விஜய் ஆண்டனி ஓகே பண்ணது எனக்கு உண்மையாலே ஷாக்கிங்காக இருந்துச்சு. அது என்ன காரணங்கிறது விஜய் ஆண்டனியே சொல்லுவார். இந்த கதை சொல்லி முடித்த உடனே அவர் சொன்ன ஒரே வார்த்தை, எப்படி சார் நீங்கள் சொல்லாமலிருந்து இப்படியே இந்த மாதிரி கதைகளாகவே தேர்ந்தெடுத்து பண்ணுறீங்க அப்படின்னுங்கிறது தான். அதுதான் எனக்கு கிடைச்ச இந்த படத்துக்கான பெரிய ரிவார்டாக நான் நினைக்கிறேன், ஒரு ப்ரொடியூசர்ட்டு இருந்து கேட்குறது. ஸோ படம் முடிச்சிட்ட பிறகும் நான் ஒரு நைட்டு 2:15 இருக்கும், சூப்பர் சார் தேங்க்யூ அப்படின்னு இன்னொரு வார்த்தை போட்டிருந்தாரு. அது நான் படம் ரிலீஸ்க்கு அப்புறம் எல்லாருக்கும் காட்ட போகிறேன், இப்போ சொல்ல விரும்பலை. அப்புறம் இந்த படத்தில் கதையை யோசித்த உடனே எனக்கு இந்த கதையை யோசிச்சுட்டு இருக்கிற டைமில், அதாவது எழுதிட்டு இருக்கிற சமயத்தில் லப்பர் பந்து வந்ததுனால எனக்கு வேறு யாருமே எனக்கு தோணலை. அதுக்கு முன்னாடி மைண்டில் யாருமே இல்லை. எழுதும்போது கரெக்டாக ஒரு பந்து வந்து அடித்து திரும்பி பார்த்தா சுவாசிகா நிற்கிறாங்க. ஓகே, இம்மீடியட்டாக எனக்கு அந்த கேரக்டருக்கு சுவாசிக்காவை தவிர எந்த இதுவுமே இல்லை. நான் என்ன நினச்சேனோ அது 100% அவுட்புட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த அஜய் திஷானை புக் பண்ணுறதுக்கு தான் நான் போனேன். நான் அவங்ககிட்ட கதை சொல்கிறதுக்கு தான் போனேன். அவன் வேணும், நான் ரொம்ப சின்ன பையனா டிஷ்யூம் டைமில் இவர் ரெக்கார்ட் பண்ணிருப்பார். நான் வெளியே வந்து இவங்க அப்பா கூட ஷட்டில் ஆடிக்கிட்டு இருப்பேன். அப்பா பிறந்தானா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல, பிறந்தனுங்க சின்ன குழந்தையாக இருக்கேன். ஸோ அவர்கிட்ட அஜய்கிட்ட கதை சொல்ல தான் நான் போனேன். நான்
கதை கேட்ட உடனே வந்து இமீடியட்டாக ஒன்றும் சொல்லலை, நான் பண்ணுறேன் சார் சொல்கிறேன். அடுத்த நாள் மாமாட்ட போய் இந்த விஷயத்தை சொல்லிட்டாரு. நான் எனக்கு இவர் மைண்ட்லேயே இல்லை எனக்கு. அப்போ ஏன் அப்படின்னா வந்து இது வந்து ஒரு மகனுக்கும் அம்மாவுக்குமான ஒரு அதான் நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க. ஒரு மகன் தாயை தெய்வமாக பார்த்தான், அது பிச்சைக்காரன். ஒரு மகன் தாயை மனுஷியாக பார்க்க பழகினான், தட் இஸ் நூறுசாமி. ஸோ வாஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இந்த மகனுக்கும் அம்மாவுக்குமான ஒரு கதையில் இவர் எப்போ உள்ளே வராரு, இவர் எப்படி உள்ளே வராரு, இவரோட இம்பேக்ட் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அது நான் அதை இப்போ சொல்ல விரும்பலை. ஸோ இப்படி தான் இந்த அஜய் மூலமாக தான் நான் விஜயாண்டிகிட்ட சொல்ல போனேன். ஓகே, இதுக்கப்புறம் சக்தி உள்ளவர். இப்போ ஒரு வித்தியாசமான ஒரு கதையை எடுக்கிறோம். ஸோ நமக்கு எல்லாருடைய சப்போர்ட்டும் தேவைப்படுது. அப்படி யார் சோஷியல் மீடியாவில் யார் நல்லா இருக்காங்க, இதில் இல்லை இந்த வெப் சீரிஸில் யார் நல்லபடியாக பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்க்குறப்ப எனக்கு சக்திராஜும் அப்புறம் சக்தி ஏன்னா சக்தின்னு கூப்பிட்டு பழக்கப்பட்டு திடீர்னு டைட்டில் என்னப்பா போடணுன்னு ராஜுன்னு சேர்த்தாரு, அதனால கன்ஃபியூஷன். சக்திராஜும் பாடினியும் அப்படி தான் வந்தாங்க. ஒரு ஷார்ட் ஃபிலிமில் வந்து நான் காவியா அணியில் பார்த்து ஆடிஷன் பண்ணவுடனே எனக்கு பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் லக்கிலி அவங்களுக்கு வித்லவ் கிடச்சிது. இப்போ வித்லவுடைய ஒரு நடிகையாக ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, எல்லாருடைய ஃபேவரட் ஆக்ட்ரஸாக இருக்காங்க. இப்படி தான் இந்த குரூ உள்ள வந்துச்சு. மற்றது சார் பேசுவார். அவங்க எல்லாருக்கும் வணக்கம். நான் இத்தனை படம் நடிச்சிருந்தாலும் நிறைய மேடைகளை சொல்லியிருக்கேன். பிச்சைக்காரன் மாதிரி ஒரு படம் ஒரு ஈஸியாக ஒரு ஆக்டருக்கு அமையாது. பெரிய கிஃப்ட் எனக்கு. சசி சார் வந்து என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு மனிதர். ஏன்னா ஆக்டிங் கெரியரில் பிச்சைக்காரன், அப்புறம் மியூசிக் டைரக்டராக என்னை அறிமுகப்படுத்தினது சார் தான். ஸோ நான் சார்கிட்ட ஃபஸ்ட்டு இந்த கதையை கேட்டு முடிச்ச பிறகு சொன்னது சாரும் சொன்னார் உங்ககிட்ட. எப்படி ஒரு மனுஷனால் சார் ஃபஸ்ட்டு படம் சொல்லாமலே எப்போ சார் வந்துச்சு? 98 2008 18 28 வருஷமா இல்லை 28 இயர்ஸாக எப்படி இவ்வளோ சின்சியராக திங்க் பண்ண முடியுது ஒரு கிரியேட்டர்னால் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. இந்த கதை கேட்கும் பொழுது நான் பிச்சைக்காரனுக்கு கேட்டு எப்படி எமோட்டாகி அழுதனோ அதே மாதிரி ஒரு பெரிய எமோஷன் எனக்கு கிடச்சிது. எவ்வளோ ட்ரெண்டியாக எப்படி திங்க் பண்ணாருன்னு எனக்கு தெரியலன்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் கதையை கேட்டு. ரொம்ப எத்தனை படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாலும் இந்த கதையில் வந்து சார் நான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக நான் பெருமைப்படுறேன். ஏன்னா ஒரு கருத்து ஒன்று சொல்லியிருக்கிறாரு. நிறைய மேடைகளில் வந்து நல்ல கலகலன்னு பேசுவேன், ஃபிலாசபி பேசுவேன். ஆனால் எனக்கே கூட தோணாத இந்த பெர்ஸ்பெக்டிவ் ஒன்று இருக்குல்ல, நம்ம மறந்துட்டோமே, நம்ம சொந்த வாழ்க்கையிலே இந்த விஷயத்தை மறந்துட்டோமே அப்படின்றது ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஒரு முக்கியமான விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக இந்த படம் பார்க்கக்கூடிய மக்கள் மத்தியில் 1% ஒரு பெரிய தாக்கத்தையாவது உண்டு பண்ணும். கண்டிப்பாக இதை பார்க்குற நிறைய பேர் வந்து ஆமாம் இல்லை நம்ம யோசிக்கல, நம்ம வீட்டிலே இது மாதிரி நடக்குதில்லை, நடந்திருக்குல்ல அப்படின்னு கண்டிப்பாக வந்து நம்ம எல்லாரையும் யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு செய்தியை படத்தை தாண்டி, படம் வாங்க அருமையாக பண்ணியிருக்கோம், நடிச்சிருக்கோம், மியூசிக் பண்ணியிருக்கோம் அப்படின்லாம் சொல்கிறத விட அப்படி சொல்கிறது எனக்கே சம்டைம்ஸ் கூச்சமாக இருக்கும், வாங்கன்னு சொல்கிறதுக்கு. நான் வந்து இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் எல்லாரையும், மக்கள் எல்லாரையும் உரிமையோட அன்போடு நான் வந்து உண்மையாக வாங்கன்னு கூப்பிட்றேன். ஏன்னா இதுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு விஷயம் ஒன்று அடங்கியிருக்கு. இது வந்து பெண்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு படம். இந்த படம் நூறுசாமியை பிச்சைக்காரனை பொறுத்த வரைக்கும் அம்மா மேலே ஒருத்தர் எவ்வளோ பெரிய பாசம் வச்சுருந்தான்ற மாதிரி கதை. இந்த படம் கண்டிப்பாக மிக அவசியம். இந்த சமுதாயத்துக்கு ரொம்ப தேவையான ஒரு படம். இவ்வளோ டென்ஸாக இந்த விஷயத்தை பற்றி யாருமே கையில் எடுத்துகிட்டு பேசி ஒரு படமாக ஆக்குனதில்லை. எனக்கு தெரிஞ்சு இந்தியா லெவலில் கூட இந்த விஷயத்தை யாரும் ஸ்ட்ராங்காக சொன்னதில்லை. முழுக்க அந்த கருத்தை மட்டுமே வச்சு இந்த படம் பண்ணியிருக்காரு. அந்த கருத்து என்னன்றது இப்போ நான் சொன்னால் கொஞ்சம் சஸ்பென்ஸ் உடஞ்சுன்றதால சொல்ல முடியல. கண்டிப்பாக குடும்பத்தில் அனைவரும் வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம், பார்க்கணும். சொசைட்டிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு படம். இது வந்து கண்டிப்பாக வெளியே வந்துட்டு ஓகே மச்சி அப்படின்லாம் யாருமே சொல்ல வாய்ப்பு இல்லை. ஏன்னா அப்படி அவங்களுக்கு சொல்ல வாய் வராது அப்படின்ற மாதிரி படமாகவே பார்க்க மாட்டாங்க யாருமே. ஒரு எமோஷன், பெரிய சமூக அக்கறையோடு இந்த படத்தை சார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு வார்த்தையும் எழுதியிருக்கிறாரு.
பெண்ணாக இருந்து ஒரு பெண் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு டயலாக் எழுதுறதோ கதை எழுதுறதோ ஈஸி. ஆனால் ஒரு மேல் பெர்ஸ்பெக்டிவில் இருந்துக்கிட்டு ஒரு பெண்ணோட உணர்வை வந்து எடுத்து எழுதி ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கீங்க சார். ரொம்ப சிறப்பான ஒரு படத்தை கொடுத்துருக்கீங்க என் கம்பெனிக்கு. அண்ட் இந்த படத்தில் வந்து சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் இல்லையா? ஸோ அந்த கதாபாத்திரத்தை வந்து வேறு யாருனாலையும் சுவாசிக்கா இல்லாமல் அவ்வளோ ஈஸியாக ஹேண்டில் பண்ணியிருக்க முடியாது. ஒரு இந்தியாவின் வெரி இம்பார்ட்டண்ட் சிறந்த ஒரு நடிகை கூட நடிச்சிருக்கேன் அப்படின்றத நான் வந்து உறுதியாக சொல்லுவேன் உண்மையாகவே. ஸோ அவ்வளோ அருமையான ஒரு பெர்ஃபார்மர். ஒரு சிங்கிள் ஷாட் ஐ திங்க் ஒரு 5 நிமிஷம் ஓடுமா அந்த சிங்கிள் ஷாட்டு? 5 நிமிஷம் இருக்குமா சார்? மேலேயே கூட ஓடும். ஒரு சிங்கிள் ஷாட்லலாம் ஒரு சிங்கிள் ஷாட் ஒரு படத்தில் ஒரு ஓகே ஆகுதுன்னா கன்ஃபார்ம்டாக 5 டேக்கு 6 டேக் போயிருப்பாங்க. இந்த படத்தில் ஒரு சிங்கிள் ஷாட் நீங்கள் செகண்ட் ஹாஃபில் பார்ப்பீங்க. கன்ஃபார்ம்டாக எப்படி வந்து ஒருத்தங்க இவ்வளோ தூரம் சும்மா ஜாலியாக ஆக மச்சான் சிரித்து பேசலாம் ஒரு சிங்கிள் ஷாட்டில் எடுக்கிறோம் அப்படின்றது இல்லை கதை. முழுக்க கேமரா வந்து இவங்க எக்ஸ்ப்ரெஷன், இவங்க எங்கே திரும்புகிறாங்க, என்ன சொல்ல வராங்க, எப்படி அழுறாங்க, எவ்வளோ கண்ணீர் வருது, எல்லாமே கம்ப்ளீட்டாக சோலோவாக அவங்க மேலே தான் அந்த சீன் இருக்கும். கூட இத்தனை பேர் இருந்தாலுமே கேமரா இப்படி இறங்கும், அப்படி போகும் எல்லாம் அவங்களை க்ளோஸ் பண்ணி தான் காமிப்பாங்க. அந்த சிங்கிள் ஷாட்டில் வந்து அவ்வளோ பெரிய பர்ஃபார்மன்ஸு கொடுத்தது வந்து மிகப்பெரிய விஷயம். கண்டிப்பாக இந்த படத்தில் வந்து ஸ்வாசிகாவுக்கு வந்து நேஷ்னல் அவார்டு கிடைக்கும். அண்ட் அவங்க டெடிகேஷன், ஸோ ரொம்ப டெடிகேட் பண்ணி ரொம்ப அர்ப்பணிப்பு கொடுத்து அருமையாக பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம் ஸ்வாசிகா. அப்புறம் இந்த படத்தில் சக்தி, பிக் பாஸ் சக்தி தான் நீங்கள் இல்லையா? காம்பவுண்டில் ஏறி குச்சி போனார் அவர், நீங்கள் இல்லையா? நீங்கள் குக்கு வித் கோமாளியில் காம்பவுண்ட்லாம் கிடையாது அப்போ? சரி மை குக்கு தானே? இல்ல சார், குக்கு இல்லையா? குக்கு தான். அப்போ என்ன கோமாளி? அறிமுக நடிகரே சொல்லிடலாம் சார். கே சக்தி ராஜன் சொன்னார் இல்லையா? நான் குக்வி கே சக்தி. சக்தி அருமையான ஒரு ரோல் பண்ணியிருக்காப்புல. அண்ட் அஜய் தேஷனும் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிக்கில் சார் வந்து பிளான் பண்ணி பேரை மாற்றி உட்கார வச்சுருக்காங்க. அவரோட ஜோடி இவங்க, இவரோட ஜோடி அவங்க. ஆனால் வந்து ஏன் சார் 2 தடவை மாற்றி வச்சு என்ன ஸோ எனக்கு அந்த மாதிரி மாற்றி நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் லிஜுமோல் வந்தாங்கன்னா அவங்கள உட்கார வைக்க. ஸோ ரொம்ப அருமையாக 2 பேரும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ணன் தம்பியாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். ரொம்ப இந்த பொருத்தம் மாதிரி அவ்வளோ பெஸ்ட்டு பொருத்தம் கிடைக்காதுன்ற அளவுக்கு சக்தியும் அஜயும் நல்லா அண்ணன் தம்பியாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பாடினி அண்ட் காவ்யா இந்த கண்டென்ட்டுக்காக நான் ஸோ காவ்யா அண்ட் பாடினியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது இல்லாமல் இந்த படத்தில் முக்கியமாக வந்து கருணாஸ் சார், பாலாசக்திவேல் சார், அருள்தாஸ் சார், அப்புறம் வேறு லிஜுமோல், ஆமாம் ஜென்சன் திவாகர்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இந்த படத்தோட முக்கியமான ஒவ்வொரு கட்டத்தையும் தாண்டி படத்தை ஹோல்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க. ரொம்ப அருமையாக வந்திருக்கு. படம் வந்து ஜூன் 19 அன்றைக்கி ரிலீஸ் ஆகுது. உங்கள் எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பாக வீட்டில் உள்ள லேடிஸை கூப்பிட்டு போய் இந்த படத்தை பாருங்கள். சொசைட்டிக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு கண்டென்ட் இந்த படத்தில் கண்டிப்பாக இது வரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு ஆங்கிளில் சார் சொல்லியிருக்காரு. நீங்கள் பாருங்கள். தேங்க்யூ. மியூசிக் டைரக்டராக யார்? மியூசிக் ஸ்ரீராம், பாலாஜி ஸ்ரீராம். இந்த படத்தோட இந்த படத்தில் புது மியூசிக் டைரக்டர் என்ன எப்படி சசி சார் வந்து டிஷ்யூபில் அறிமுகப்படுத்தாங்களோ அதே மாதிரி வந்து பாலாஜி ஸ்ரீராம் அப்படின்னு ஒருத்தர் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு பாட்டும் அருமையாக இருக்குது. ரீரெக்கார்டிங் எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காரு. கன்ஃபார்ம்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இடம் இருக்குது, காத்துட்ருக்கு. அப்புறம் கேமராமேன் தர்ஷனும் அருமையாக பண்ணியிருக்காப்புல. இந்த படத்துக்கு வந்து எடிட்டர் ஹரிஷ்னு ஒருத்தர் எடிட் பண்ணியிருக்காரு. எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காரு. ரொம்ப கிரிப்பிங்காக இருக்கும் செகண்ட் ஹாஃப்லாம் பார்க்கும்பொழுது. ஸோ இந்த என்டையர் டீமும் பார்த்திங்கன்னா இந்த படத்தோட 19th ரிலீஸை நோக்கி எதிர்பார்த்துட்ருக்கோம். வி நீட் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ. இந்த படத்தில் அவர் தான் ஹீரோ, நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக வரீங்க. எது கேட்குன்னா விஜயாந்தி ஆப்ரேஷனில் அவருக்கு சம்பளம் கொடுத்தீங்களா? இல்லை 10ஆம் தேதி இல்லை ஃப்ரீ ஆக்டர் தான் சார். எங்களுக்கு சம்பளம் இல்லை இன்னும். ஐ திங்க் 2 படத்துக்கு அஜய், அதுக்கப்புறம் கஷ்டம்னு நினைக்கிறேன். 2 படத்துக்கு சார். இந்த கம்பெனி தான் கொஞ்சம் இனிஷியலாக கொஞ்சம் சொல்லித்தர வேண்டியிருக்கு இல்லையா? அப்போது இண்டஸ்ட்ரி ரொம்ப பெருசு அண்டு ரொம்ப டஃப்பான ஒரு பீரியட் நோக்கியும் போயிட்டுருக்கு.
அப்படின்றதுனால இனிஷியலாக மேபி ஒரு 2-3 ஃபிலிம்ஸில் வந்து சினிமானா இப்படி இருக்கும், இவ்வளோ டஃப்னஸ் இருக்கும். அதாவது என் கம்பெனியில் நடிக்கிறதுனால கம்ஃபர்ட் ஜோன்லாம் கிடையாது, நிறைய வேலை இருக்கும் அவங்களுக்கு. மோர் தேன் இந்த மூவியை தாண்டியும் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷனில் படத்தோட ரிலீஸ் ஃபார்மாலிட்டிஸ்லாம் கொஞ்சம் வேலை பண்ணுவாங்க. கம்ஃபர்ட் ஜோனுக்கு இதுக்கப்புறம் தான் போகிறாங்க. ஆக்சுவலாக என்கிட்ட இருக்க வரைக்கும் டஃப்பாக தான் இருக்கும். அப்போ உள்ள ஆடியன்ஸ் வந்து இயக்குனர் சேர்ந்ததாக உங்களோட மூவி எல்லாமே வந்து டூரேஷன் தாண்டியும் ஒரு ஆடியன்ஸ் வந்து உட்கார்ந்து மூவி பார்க்குற மாதிரி தான் எல்லாத்துக்கும் திரைப்படம். ஆனால் இப்போ உள்ள ஆடியன்ஸ் வந்து ஒரு வீடியோ எடுத்தால் கூட ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு ஒரு மூவிலே வந்து பிரித்து பார்க்க முடியும் சூழல் இருக்கு. இது போக என்னன்னா 2 மணி நேரம் அந்த ஒரு டூரேஷன் ஒரு இக்கட்டான ஒரு டூரேஷன் இப்போ உள்ள ஆடியன்ஸ் மத்தியில் இருக்கு. இது ரீல்ஸ் ஒரு காரணம்னு ஒரு சில சைக்காலஜி டாக்டர் வந்து சொல்றாங்க. ஒரு செகண்ட் ஒரு மூளையை வந்து கன்வெர்ட் பண்ணும்போது ஸ்பீடா பாக்குறாங்க. அதே ஸ்பீடு வந்து மூவிலே வருதுன்னு ஒரு சில சொல்றாங்க. ஒரு இயக்குனரா இதை பற்றி உங்களுக்கு சேலஞ்ச் தாங்க. ஒரு ரைட்டருக்கு ஒரு ஸ்க்ரீன் பிளே எழுதுறப்ப இது வந்து கண்டிப்பாக சேலஞ்ச் தான். இந்த ரீல்ஸ் கல்ச்சர் இருக்குல்ல, இது வந்து நம்ம அட்டென்ஷன் ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து அது குறைஞ்சிட்டே வர்றதுனால நாங்கள் அதுக்கு போராட வேண்டியிருக்கு. அப்பையும் துரந்தர் 3 ஹவர்ஸ் போட்டு ஹிட் கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ லென்த் இருந்தால் ஓகேயாக இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு 5 நிமிஷம் தான் கதை படம் பண்ணுறீங்க, 5 நிமிஷம் தான் உங்கள் படத்துக்கான இதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அந்த 5 நிமிஷமும் நீங்கள் பக்காவாக ப்ளே பண்ணியிருந்தால் தான், பக்காவான டைலாக் எழுதியிருந்தால் தான், பக்காவான கதையாக இருந்தால் தான் அந்த 5 நிமிஷம் உட்காந்து பார்ப்பான். இல்லைன்னா 5 நிமிஷம் தானேன்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படியோ ஒன்று எடுத்துடவே முடியாது. அதே மாதிரி தான் 2 ஹவர்ஸாக இருந்தாலும் சரி, 3 ஹவர்ஸாக இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு உழைப்பு தேவைப்படுது, அதுக்குன்னு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நேக் தேவைப்படுது, அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி தேவைப்படுது. அப்படி தான் நான் இதை எழுதுறேன். சார் சொன்னார்ல சமுதாயத்துக்கு முக்கியமான கருத்துன்னு, இப்படியெல்லாம் நான் படம் பண்ணவே இல்லைங்க. இது 2 மணி நேரம் 2 hours 10 minutes. நான் கதை கேட்டு முடித்தோன்னே அவர் கேட்டேன் எவ்வளோ நேரம் வரும் சார் இதுன்னு. 2 hours 20 minutesன்னு. எக்ஸாக்ட்லி 2 hours 20 minutesன்னு. நான் ஃபஸ்ட்டு கட் வரும்போது 2 hours 21 minutes ஆச்சு. ஓகே, அதுக்கப்புறம் அதை போட்டு பார்க்கும்போது இல்லை இந்த இடம் லேகாக இருக்குது, இந்த இடம் உட்கார மாட்டான், இந்த இடத்த கொஞ்சம் ட்ரிம் பண்ணுவான், இப்படியே மாற்றி ஒவ்வொருத்தருடைய இன்புட்ஸ் வாங்கி 2 hours 11 minutes 10 minutesன்னு வச்சுக்கோங்களேன். 10 minutes 42 seconds. ஓகே, இது ஏன் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த கரெக்ஷன் நான் பண்ணேன், கடவுள் கிடையாது. ஓகே, அதே மாதிரி இந்த படத்தை பார்த்துட்டு ஒப்பீனியன் சொல்கிறாங்களா, அவங்களும் கடவுள் கிடையாதுங்கிறது தான் என்னோடய ஒப்பீனியன். ஓகே, அவங்க பார்த்து அவங்க மூடுக்கு அது சொல்கிறாங்க. ஸோ ஆனால் அதை கவனிக்காமல் விடக்கூடாது. நாளைக்கு ஆடியன்ஸ்கிட்ட போயிட்டு சொல்லும்போது நம்மகிட்ட கையில் ஒன்றுமே இல்லை, ப்ராடக்ட் வெளியே போயிடுச்சு. ஸோ அதை எல்லாமே இன்புட்ஸ் வச்சுட்டு இப்போ 2 hours 10 minutes படம் கொண்டு வந்திருக்கேன். இது ஃபஸ்ட்டு சீன்லேருந்து கடைசி சீன் வரைக்கும் நீங்கள் மொபைல் எடுக்கவே முடியாதுங்க, மொபைல் எடுக்கவே முடியாது. ஐ எம் டேம் ஷூர். ஓகேங்களா, அந்த மாதிரி ஒரு ஜனரஞ்சகமான ஹைலி ஒரு இன்ட்ரெஸ்டிங் மூவி நான் பண்ணியிருக்கேன். டெஃபினட்டாக வெளியே போகும்போது ஆமாம்ல நம்ம சித்தி பொண்ணு ஒருத்தர் இப்படி இருந்தால, ஐயோ ஏன் என் பெரியம்மா இப்படி விட்டுட்டேன் நான், இந்த தாட்டோட கண்டிப்பாக போவாங்க படம் பார்க்குற ஒவ்வொருத்தரும். சசி சார், நீங்கள் சொல்லுற இதே கான்செப்ட் எனக்கு தமிழ் சினிமாவின் தந்தை கேஸ் குடும்பம் படம் எடுத்தார் 70-80 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகே, அந்த காலம் பிளாக் அண்ட் ஒயிட்லாம் அந்த சமூக கருத்து அதை எதுவும் சொல்ல மாட்டோம். இன்னைக்கு 2026 நம்ம எவ்வளோ டெக்னாலஜியில் மாறி இருக்கோம், இந்தியா லெவலில் பேப்பர் கருத்து அது பார்க்கணும். இது எந்த அளவுக்கு இம்பாக்ட் வரும்னு இருக்கு. இப்போ எந்த கருத்தை சொல்கிறதா இல்லை எந்த கதையை சொல்கிறதா இருந்தாலுங்க அதை இன்ட்ரெஸ்டாக சொல்கிறோமாங்கிறது தான் விஷயம். ஆனால் அந்த சொல்லப்படுற இப்போ நான் அம்மாவுக்கும் மகனுக்குமான ஒரு இதுன்னு சொல்கிறேன்ல, உண்மை அது இல்லை. இந்த படத்தில் நான் சொல்ல வர்றது ஒரு தனி பெற்றோர், அதாவது சிங்கிள் மதரை பற்றின கதை. ஒரு பிளெயினான ஒரு அம்மா பற்றி கதை இல்லை, சிங்கிள் மதரை பற்றின கதை. அப்படிங்கும்போது அங்கே ஆட்டோமேட்டிக்காக வேறு விஷுவல்ஸ் வந்துடுது, வேறு பிரச்சனை வந்துடுது. ஒரு சாதாரண மதருக்கும் சிங்கிள் மதருக்கும் வாஸ்ட் டிஃப்ரென்ஸ் இஸ் தேர்.
ஓகே. ஸோ எனக்கு அங்கேயே ஒரு புதுசாகிடுச்சு, அந்த கேரக்டரே புதுசாகிடுச்சு. ஸோ இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் புதுசாக டீல் பண்ணுறேன் நான். ஸோ அந்த இன் தட் வே திஸ் இஸ் வெரி நியூ. நீங்கள் சொல்கிறீங்க கே சுப்ரமணியம் சார் பண்ணார் அப்படிங்கிறது, அப்போ கண்டிப்பாக அந்த படம் வந்து இந்த படத்துக்கும் அந்த படத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். நீங்கள் இதுக்கு முன்னாடி 2-3 பேர் பெரிய லெஜெண்ட்ஸ் எல்லாம் டச் பண்ணிட்டு போயிருக்காங்க, ஆனால் முழுக்க அதை டீல் பண்ணவே இல்லை. நான் கே சுப்ரமணியம் சார் சொல்கிற படம் நான் பார்த்ததில்ல. அப்படியே இருந்தாலும் சிங்கிள் மதரை பற்றி அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் என்னோடய நம்பிக்கை. ஏன்னா நான் வந்து சிவப்பு மஞ்சள் பச்சை பண்ணுறப்ப யாராவது மச்சா கதையை சொல்லியிருக்காங்களான்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். ரன்னில் மட்டும் அவர் தொட்டு விட்டார். ஓகே இது ஒன்று தானே இருக்குது, நம்ம டச் பண்ணணும், இறங்கணும் அதில். அப்படி தெளிவாக படம் பண்ணும்போது எனக்கு இருந்த ஒரு இது அக்கா தங்கச்சி கதை கிடையாது, இது மாமன் மச்சான் கதை இப்படிங்கிற கிளியர் மைண்டோடு தான் ப்ளே பண்ணுறேன், எழுதுறேன் ஸ்க்ரீன் ப்ளே. அதே மாதிரி இது ஒரு சிங்கிள் மதருடைய பிரச்சனை தான், ஒரு அம்மாவுக்கும் மகனுக்குமான பாசம் இது கிடையாது, இது வந்து சிங்கிள் மதருக்கான பிரச்சனையை தான் நான் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி எழுதும்போது ஆட்டோமேட்டிக்கலாக இன்ட்ரெஸ்டிங்காக புது சீன் வந்து விழுந்தது. சார் இந்த படத்தோட டைட்டில் சூஸ் பண்ணிருக்காங்க நூறுசாமி. எஸ், அது பிச்சைக்காரன் படத்தில் வந்து பாட்டில் வர்றதுனால கண்டிப்பாக அது வந்து பிச்சைக்காரன் படத்துக்கும் இவர் தான் டைட்டில் கொடுத்தாரு, இந்த படத்துக்கும் இவர் தான் டைட்டில் கொடுத்தாரு. நான் இந்த படத்துக்கு இவர்கிட்ட கதை சொல்லும்போது வேறு டைட்டில் வச்சுருந்தேன். அது கொஞ்சம் எனக்கு நான் இது வரைக்கும் எல்லா டைட்டிலும் வந்து ரொம்ப பொய்ட்டிக்காக இருக்கணும்னு பார்ப்பேன். பட் இந்த கதைக்கு நான் வச்சுருந்த டைட்டில் மட்டும் கொஞ்சம் இங்கிலீஷ் டைட்டில் எனக்கு பிடிக்கல. ஆனால் அது வந்து ரொம்ப ஆப்டான டைட்டில், ரொம்ப ஆப்டான டைட்டில். ஆனால் இவர் வந்து அப்படியே வந்து எப்பயும் போல் பிச்சைக்காரன் மாற்றின மாதிரி அடுத்த நாளே வந்து சார் இப்படி வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும் சார். நான் உடனே ஓகே பண்ணேன். என்ன காரணம்னா நான் என்னுடைய செக்லிஸ்ட்டில் இல்லை என்னுடைய செலெக்ஷன் லிஸ்ட்டில் வச்சுருந்த 10 டைட்டிலில் அதுவும் ஒன்றா இருந்துச்சு. ஸோ ஐ செட் ஓகே ஃபார் தட். தொடர்ந்து உங்களுடைய படங்களில் மனிதர்கள் அவங்களுடைய வாழ்வியலை பற்றி பேசுகிற படங்களாகவே வந்து அதுக்கு என்ன உபயோகம் கொடுக்குது? நீங்கள் மாஸ் மசாலா இல்லாமல் வேற ஒரு ஜானர் போகாமல் வேற ஒரு ஜானர் போனாலும் மனிதர்களுடைய வாழ்க்கையை பற்றி பேசும், அது எது உங்களை அதிகமாக தோணுச்சு இல்லை பாதிக்க வச்சது? நான் வந்து பார்க்குறவங்க ஒரு வந்து பார்க்குறது வந்து ஒரு காக்காவை வந்து பார்த்துதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் காக்காவை பற்றின உணர்வுபூர்வமான படம் எடுப்பேன். வந்து பார்க்குறவங்கெல்லாம் மனுஷங்க, எனக்கு தெரியும் மனுஷங்க தான் வந்து பார்க்குறாங்க. ஸோ அவங்க ஹார்ட்டை டச் பண்ணிட்டப்போ நீங்கள் என்ன படம் எடுத்தாலும் நீங்கள் அவங்க ஹார்ட்டை டச் பண்ணலைன்னா எத்தனை 100 இல்லை 300 கோடி 350 கோடி 500 கோடி வச்சு எடுத்தாலும் படம் ஓடாது. ஸோ எனக்கு இருக்கிற பட்ஜெட் இது, அதுக்குன்னு சொல்லிட்டு 1 கோடி ரூபா பட்ஜெட்டில் ஏதோ ஒன்றெல்லாம் எடுத்துட முடியாது. அதுக்குள்ளேயும் ஒர்க் பண்ணணும். அந்த 1 கோடி ரூபா ரெக்கவர் பண்ணுறதுக்கும் ஒரு ஹியூமன் டச் வேணும் அந்த கதைக்குள்ளே. நான் இந்த ஒரு டாக் ஷோவில் தான் இந்த கள்ளக்குறிச்சியில் நான் பார்த்த ஒரு அம்மாவையும் மகனையும் பார்க்குறேன். அவங்களோட லைஃப்பை பார்க்கும்போது அதில் இருக்கிற அவங்களுடைய போராட்டம் இருக்கு இல்லையா, ஒரு பெண்ணுடைய ஒரு சிங்கிள் மதருடைய போராட்டம், இது வந்து என்னை பயங்கரமாக பாதிக்குது. நான் எங்கள் அம்மாவுக்கு இல்லை எங்கள் சித்திக்கு எங்கள் வீடு இவங்க இதை கிராஸ் பண்ணி வந்திருக்காங்களே, நான் ஏன் இப்படி கண்டுக்காமல் விட்டேன் இப்படின்னு இந்த கேள்வி வந்து எனக்கு உறுத்த ஆரம்பிச்சுது. ஸோ இதுக்குள்ளே ஒரு கதை இருக்குது, ஒரு சினிமா இருக்குது, இதை எழுதிடலாம், இதை கொண்டு வந்துடலாங்கிற நம்பிக்கை வந்ததுனால சொன்னேன். நான் யாரை பற்றி படம், பெண்களை பற்றி மட்டும் இல்லை, யாரை பற்றி படம் எடுத்தாலும் இது சினிமாவாக பண்ண முடியுமா, என்னை நம்பி போடுற ப்ரொடியூசரை வந்து எனக்கு காப்பாற்ற முடியுமா என்னால் அப்படின்னு பார்ப்பேன். இதுக்குள்ளே அந்த இது இருந்தது, அந்த மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிமுக்கான விஷயங்கள் இருந்தது. அதனால தான் பாடினி வராங்க, காவியா வராங்க, இவர் வந்தே ஆகணும். சக்தி வர்றதெல்லாம் இந்த கதைக்குள்ளே வர்றது, முனிஷ்காந்த் வர்றது, பக்ஸ் வர்றது, வினோதினி வர்றதெல்லாம் இந்த மெயின் கோர் பாயிண்ட்டை காப்பாற்றுறதுக்காக, சப்போர்ட் பண்ணுறதுக்காக, ஜின்சன் திவாகர் வர்றது. ஸோ இதெல்லாம் இல்லாமல் பிளெயினாக ஒரு கதையை மட்டும் சொல்லிட்டு நோபடி வில் சி. நல்ல கருத்துன்னா புத்தகம் போட்டுப்போ, படம் பண்ணணும்னா அதுக்கான விஷயத்தை பண்ணணும். அதை நான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன், அதுக்கெல்லாம் இவங்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்க்கும்போது அது தெரியும் உங்களுக்கு. ரோஜா கூட்டம் வந்து பூமிகா, சொல்லாமலே வந்து கௌசல்யா, மற்ற படங்கள் ஃபுல்லாக பூவில் வந்து பார்க்குறது, நிஷிமுடு வந்து சந்தியா, அதுக்கடுத்து வந்து சாத்ரான்,
இவங்க மலையாள ஹீரோயின்களே நிறைய வராங்க, ஏன் ஒரு மராட்டி பெங்காலி கூட படம் என்ன காரணம்? இல்லை இல்லை அப்படி இல்லை, எனக்கு தெரிஞ்சு சொல்லாமலையில் அவங்க வந்து மலையாளி கிடையாதுன்னு நினைக்கிறேன். அது இதுக்கு முன்னாடி 100 கோடி வானவில்ல இவங்க தான் வந்தாங்க, சித்தித் நானி தான். ஆக மொத்தம் தமிழ் வரல சார், தமிழ் வரல சார், தமிழ் வரல சார். சார் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். எனக்கு நிஜமாகவே நான் வந்து பூ படத்துக்கு ஒரு தமிழ் பொண்ணை தாங்க போடணுன்னு 100% நினச்சேன். நான் மனசார நினச்சேன். ஏன் போடல? அது தட்ஸ் வாட் ஐம் டெல்லிங். நான் வந்து லொக்கேஷன் பார்க்க போகிறப்ப எனக்கு அங்கே தமிழரசின் பேரில் இது பட்டாசு ஓட்டிகிட்டு இருந்த ஒரு பொண்ணை ரொம்ப பிடிச்சிது. ரொம்ப தயங்கி அவங்ககிட்ட மெல்ல பேச்சு கொடுத்து அவங்ககிட்ட இது சினிமாவில் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா அப்படி இப்படிலாம் பேசி கடைசியாக இல்லைம்மா நான் எதுக்கு கேட்டுட்ருக்கேன் அப்படின்னா, நீங்கள் இந்த படத்தில் ஹீரோயினாக நடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டேன். அடுத்த நாள் தான் அந்த பொண்ணு வரல, ஃபேக்ட்ரிக்கு வரல. உண்மையாலுமே அப்போ அந்த படத்தில் பார்வதி போட்டிருக்கிற ட்ரெஸ் எல்லாம் அந்த பொண்ணுடைய ட்ரெஸ். ஸோ ஆனால் இப்போ அந்த காலகட்டம் இல்லை. இப்போ நம்ம தமிழ் பெண்கள் மாறிட்டு வராங்க, இந்த பெர்ஸ்பெக்டிவ் மாறிட்டு வருது. ஸோ அது மாறும் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, மாறும் சார். ஓடிடியில் இன்றைய சூழ்நிலை வந்து தேட்டருக்கு வரக்கூடிய ஆடியன்ஸ் இருக்காங்க, ஆனால் இருந்தாலுமே ஓடிடி கல்ச்சர்னு இப்போ வந்துருக்கு. உங்களோட மூவியுமே வந்து சாங் அக்கா தம்பி பாசத்தில் கூட இப்போ வரைக்கும் அந்த சாங் வந்து ட்ரோல் ஆகிடுது. ஆமாம், எந்த ரீல்ஸ் பண்ணாலும் ட்ரோல் இல்லை, இன்னும் வைரலாக இருக்கு. ஸோ உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு மூவியை தேட்டரில் வரக்கூடிய ஒரு ஆடியன்ஸ் ஓடிடிக்கு கன்வெர்ட் பண்ணும்போது பார்க்கக்கூடிய பார்வை வந்து வித்தியாசமாக இருக்குமா? தேட்டரில் பார்க்கக்கூடிய அந்த ஃப்ளேவருக்கும் ஓடிடி ஃப்ளேவருக்கும் என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் வந்து இருக்கு சார் ஆடியன்ஸோட பார்வை? எக்ஸாம்பிள் கார்த்தி சாரோட மூவி வந்து தியேட்டர் டிக்கெட் பார்க்கும்போது ரொம்ப நார்மலாக இருந்துச்சு. அதே ஓடிடிக்கு பார்க்கும்போது அந்த படத்தை பேசாதவங்க சோசியல் மீடியாவே இல்லை. ஸோ அந்த மாதிரியான ஒரு தியேட்டர் ஆடியன்ஸ் ப்ளஸ் ஓடிடி ஆடியன்ஸ். ஓகே, ஓடிடியில் பார்க்குறவங்க கொஞ்சம் மெச்சூர்டான விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறது ஒரு பர்சன்டேஜ் அதிகம்தான். அது இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன், அது அதிகம்தான். அவங்களால வந்து அந்த மாதிரி ஆடியன்ஸ்னால் தியேட்டருக்கு வர விரும்புறதில்ல. அவங்கள பிஸியாக இல்லை வந்து வேறு மெனி ஃபேக்டர்ஸ் அது. ஓடிடிக்குன்னு சொல்கிற படங்களில் வந்து இன்னும் கொஞ்சம் ஹைலி மெச்சூர்டாக அப்ரோச் பண்ண முடியும். பட் நான் வந்து எப்பயுமே தியேட்டரில் சினிமா பார்க்குறவங்களுக்கு அதை மட்டுமே தான் படம் பண்ணுவேன். அவங்கள அட்ராக்ட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணுமோ அந்த என்ன சொல்கிறது அந்த மொழமாரித்தனெல்லாம் பண்ணி தான் நான் சொல்கிறது காம்ப்ரமைஸை சொல்கிறேன். இந்த படத்தை நான் தெளிவாக என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஒரு நல்ல படம் பண்ணுறது ரொம்ப ஈஸி சார், சத்தியமாக ஈஸி. நீ கமர்ஷியல் படம் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டம். ஹார்ட்கோர் கமர்ஷியல் படம் பண்ணுறது நல்ல ஆர்டிஸ்ட், பெரிய பெரிய இவங்க கமர்ஷியல் மியூசிக் டைரக்டரு, இப்போ ஒரு பக்கமான ஹீரோயின், இப்படியெல்லாம் பண்ணி கமர்ஷியல் படம் பண்ணுறதும் கூட ஈஸி தான். ஸோ நல்ல படம் பண்ணுறது ஈஸி, கமர்ஷியல் படம் பண்ணுறது. ஆனால் நல்ல படத்தை ஒரு நல்ல படத்தை கமர்ஷியலாக கொடுக்கறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் சார். பட் நான் அதை மட்டுமே பண்ண விரும்புகிறேன். ஒரு நல்ல படத்தை கமர்ஷியலாக மட்டுமே பண்ண விரும்புகிறேன். எது கமர்ஷியலுங்கிறதெல்லாம் வித்தியாசம். எனக்கு தெரிஞ்சு நான் பண்ணுறது கமர்ஷியல்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, என்றைக்கு நான் எது புதுசோ அதுதான் சார் கமர்ஷியல் என்னை பொறுத்த வரைக்கும். எது புதுசாக நான் ஒரு கதை எடுத்துக்கிறேன்னா அது புதுசாக இருக்கா, யூனிக்காக இருக்கான்னு பார்க்குறேன். இந்த படத்தில் யூனிக்னஸ் இருக்குது, ஸோ இது கமர்ஷியல் சார் பேசிக்கலி. அப்புறம் ப்ளேயிலையும் சரி, இந்த படத்தை இப்போ நான் ஏன் வந்து எனக்கு இவங்க 2 பேர்த்த மட்டுமே வச்சு விஜய் ஆண்டனி இல்லாமல் என்னால் பண்ண முடியும். ஆனால் இந்த படத்துக்கு ஒரு ஃபேஸ் தேவைப்படுது, விஜய் ஆண்டனிங்கிற ஒரு ஃபேஸ் தேவைப்படுது. அதனால் எனக்கு நான் ஹீரோ இல்லாமல் பண்ணியிருக்க மாட்டேன் இந்த படத்தை. ஏன்னா மெயின் ஸ்ட்ரீமில் ஜெயிக்கணும், மெயின் ஸ்ட்ரீமில் பட மக்கள் பார்த்து இந்த படத்தில் நான் சொல்ல நினைக்கிற விஷயத்தை அவங்க வாங்கிக்கணும்னு நம்புகிறேன். ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ள சுருட்டி வைக்க வேண்டியிருக்கு. இது எல்லாமே பண்ணி மக்கள் ரசிக்கிற மாதிரி ஒரு படத்தை பண்ணியிருக்கேன். ஸோ இது தியேட்டர் மூவி தான் சார். இது
ரீசெண்டாக ஒரு லாஸ்ட் ஒரு 3 months இளைஞர்கள் அதிகமாக அரசியல் பக்கம் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறாங்க. சட்டசபை நடக்கிறத 3 மணி நேரம் உட்காந்து பார்க்குறாங்க நியூஸ் அப்படின்னு இருக்கிறோம். சக்தி திருமணம் ஒருவேளை லேட்டாக வந்துருக்கலாம்னு நினைக்கிறீங்களா, இல்லை மறுபடியும் பொலிட்டிக்கல் சட்டை ஏதாவது ஒரு படம் நினைக்கிறீங்களா? கோடியில் ஒருவன் பார்ட் 2 எடுக்கலான்னு பிளான் பண்ணுறேன். மற்றபடி சக்தி திருமகன் சரியான டைமில் தான் வந்துச்சு. ஓகே தான். சரி சிஎம் சார் பார்த்தீங்க. ஒன்றும் இல்லை, சும்மா பேசியிருந்தேன். நான் ரொம்ப நாளாக தெரியும் இல்லையா, ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கோம், நிறைய பழகிருக்கோம், பேசிக்கோன்றதுனால ஒரு கர்ட்டசி மீட் தான். பேசிகிட்டு இருந்தேன், எப்படி இருக்காருன்னு கேட்டேன், எப்படி சாப்பிட்றாரு, என்ன எக்ஸசைஸ் பண்ணுறாரு, இந்த மாதிரி கேஷுவல் டிஸ்கஷன் தான். நத்திங் அபவுட் பாலிடிக்ஸ். எனக்கு அரசியல் அறிவு அவ்வளோவா கிடையாது. போன வாரம் அந்த பள்ளிக்கல்வித்துறை என்ன சொன்னாங்கன்னா, ஜூன் 19 ஜனநாயகம் பண்டிகை, நாங்கள் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஜூன் 19 விஜய் சார் இடத்துல விஜயானந்தி சார் பிடிக்காதுன்னா என்ன சொல்லுவாங்க? ஒன்றும் அதெல்லாம் பிடிக்கல. ஆக்சுவலாக படம் வந்து முதல்ல May 1 பிளான் பண்ணி வச்சுருந்தோம். படம் இன்னும் ஃபைன் டியூனிங் சொன்ன முடியறது கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. கரெக்டாக முடிஞ்ச உடனே ரிலீஸ் பண்ணுறோம். முடியும் போது டேட் பார்த்தா ஜூன் 19. அதனால 2 படமும் சேர்ந்து வருது. ஒரு வேளை வந்ததுன்னு சொன்னால் விசாரிச்சு பார்ப்பேன். பார்த்துட்டு தியேட்டர்ஸ் கஷ்டம் அப்படின்னு சொன்னால் தள்ளி போட்டுடலாம், தேவைப்பட்டா. கண்டிப்பாக தள்ளி போட்டுருவோம். தேட்டர் இல்லைன்னா நாங்கள் ஒன்றும் பண்ண முடியும். இதில் விவசாயியாக நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களோட பேசியிருப்பீங்க. எப்படி இருக்கு? ஆமாம். அதில் நீங்கள் போய் பார்த்ததுல எப்படி இருந்துச்சு அவங்களுக்கு? ஆக்சுவலாக எனக்கு உண்மையிலேயே பிடித்த வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, ஏதோ தொழில் இங்கே இருக்குது, சென்னையிலன்றதுனால தான் இங்கே இருக்கிறேன். ப்ளஸ் வந்து மியூசிக் டைரக்டர் மிஷினில் வாழ்ந்தாகணும் அப்படின்றதுனால நான் இங்கே இருக்கேன். தவிர்த்து எனக்கு பிடித்த வாழ்க்கை வந்து எளிமையான ஒரு வாழ்க்கை தான். கிராமங்கள் போய் இருக்கும்போதோ, இந்த ஈவினிங் 6 மணிக்கு மேலே 7 மணிக்கு மேலே மக்கள் தூங்குறதை பார்க்கும்போதோ, கோழி கூறு கேட்கும்போது நம்ம சந்தோஷமாக இருக்கும். உண்மையிலேயே நான் ஐ திங்க் 2-3 years அப்புறம் கழித்து ஸ்ரீதர் வேம்பு சார் வந்து எப்படி தென்காசி போய் செட்டில் ஆனாரோ, அந்த மாதிரி பொள்ளாச்சி எங்கேயாவது கூட செட்டில் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஒரு நல்ல கிராமம் தேடி உண்மையிலே இடம் பார்த்துட்ருக்கேன். ஆக்சுவலாக இன்ஃபேக்ட் லொக்கேஷனில் இருக்கும்போதே இங்கே என்ன ரேட் போகுதுலாம் கேட்டுட்டு இருந்தார். இல்லை, கள்ளக்குறிச்சி கிராமத்தை என்ஜாய் பண்ணேன், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப ரொம்ப நல்ல வாழ்க்கை. இந்த கிராமத்தில் வாழ்கிறவங்கலாம் ஏதோ சிட்டியில் கிழிச்சிட்றானுங்க, பயங்கரமாக மால் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, ஏமாந்துடாதீங்க. இங்கே ஒன்றுலாம் வாழ்க்கையெல்லாம் கிடையாது. இல்லை ஸ்ட்ரெஸ்ஸில் ஓடுறாங்க பல பேர். அங்கே இருக்க வாழ்க்கை தான் பார்த்திங்கன்னா நல்ல காற்று, நல்ல மக்கள், இன்னசென்ஸு, பரபரப்பு இல்லை, நல்ல காய்கறி. ஒரு பாம்பு போட்டால் போதும், நாளைக்கு வந்து சென்னையிலலாம் இருக்க முடியாது. சூப்பர் மார்க்கெட் கிடையாது, கரண்ட் கிடையாது, நெட்டு கிடையாது. அப்படின்னா எப்படி வாழ்வீங்க சென்னையில் நீங்கள்? ஆக்சுவலாக ஒரே ஒரு பாம்பு, சின்ன வார் வந்தால் போதும், இன்னொரு கொரோனா வந்தால் போதும், சூப்பர் மார்க்கெட் இருக்காது. அதனால் வந்து கிராமத்து மக்கள் வாழக்கூடிய வாழ்க்கையை வந்து ரொம்ப நல்ல ஒரு வாழ்க்கை அப்படின்றத புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாம் வேலை விஷயமாக சென்னை வந்து செட்டில் ஆகிருக்கும். ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்களா சென்னையில் நீங்கள்? ஸோ அதனால் நீங்கள்லாம் சேர்ந்து கூடிய சீக்கிரம் கிராமத்தில் போய் செட்டில் ஆகிடலாம். இல்லை, நான் போக போகிறேன்றேன். அங்கேருந்தா வரீங்க நீங்கள் தினைக்கும்? வேலைக்காக வந்துட்டீங்கல்ல, திருப்பி கிராமத்துக்கு போயிடலாம். அதான் சார், பாதி பேர் இப்போ இன்ஸ்டாகிராமில் தான் சார். அப்படியா? சரி. இந்த படத்தோட டைட்டில் வந்து தெலுங்கில் வந்து வந்த தேவுலுன்னு சொல்லிட்டு வச்சுருக்கிறோம். வந்த தேவலு, வந்தது 100 சாமி, அதே மாதிரி வச்சுருக்கிறோம். ஸோ தெலுங்கில் வந்து பிச்சைக்காரன் 1 மிகப்பெரிய வெற்றியானது. தொடர்ந்து இதே மாதிரி 100 சாமிகள் இருந்தாலும் பாட்டு அங்கேயுமே பெருசாக ஹிட் ஆச்சுன்றதுனால, இந்த ஆப்டான டைட்டிலாக இருக்குன்றதுனால அங்கேயும் சைமல்டேனியஸாக ரிலீஸ் பண்ணுறோம். கிராமத்தில் செட்டில் ஆகும் கண்டிப்பாக. அதில் என்ன சொல்கிறது, 100 கோடி. எனக்கு ரொமான்ஸ் வராதுன்னு சொல்கிறீங்களே, உங்கள்கிட்ட கேளுங்க சார், கேளுங்க, ஓப்பனாக கேளுங்க. ஏன் ரொமான்ஸ் எப்படி இருக்குன்னு கேளுங்க. விஜயானந்தி சார் ரொமான்ஸ் நிறைய படம் நடிச்சிருப்பீங்க, நிறைய ரொமான்ஸ். விஜயானந்தி சார் ரொமான்ஸ் எவ்வளோ மார்க் கொடுக்குறீங்க? ஃபுல் மார்க் கொடுக்கலாம். பிகாஸ் அவங்க ரொம்ப நேச்சுரலாக சட்டிலாக ரொமான்ஸ் பண்ணுவோம், யாருக்கும் தெரியாது அவங்க ரொமான்ஸ் அந்த மாதிரியான. அண்ட் இந்த கியூட்டா ஊக்கியாக ரொமான்ஸ் பண்ணுவாங்க, எதிர்பார்க்காத பதில் கொடுப்பாரு. அப்புறம் இந்த மூவில அவங்க வந்து ஒரு சீனில் இவங்க மேலே இம்ப்ரெஸ் ஆகி இருந்தால் உங்களை மாதிரி இருக்கணுங்க அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக சொல்கிறாங்க. அதுக்கு இவரோட பதில் இருந்தால் உங்களை மாதிரி இருக்கணுங்க அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க, சுவாசிக்கா. அதுக்கு இவரோட பதில் எனக்கு சாரி
எனக்கு இருந்தால் உங்கிற மாதிரி இருக்கணும்னு தோணுது அப்படிங்கிறாங்க. சுவாசிகா இவருடைய பதில், எனக்கு உங்களோடையே இருக்கணும்னு தோணுது. இதுதான் அவருடைய கேரக்டர். இன்னசென்ட்டு, பட் ஹீ இஸ் வெரி ஸ்மார்ட். இந்த படம் வந்ததுக்கு பாருங்க ஒரு 5 பாயிண்ட்டை பற்றி இந்த படத்தை பற்றி பேசுவாங்க. ரியல் லைஃப்லேயும் அப்படி தானே சார்? நான் லைட்டாக அது எனக்கு அப்படி தெரியல. எது உண்மைதான் உண்மைதான். நிறைய பாசம் இருக்குது, அது அவங்க எல்லாருக்கும் கொடுத்துருவாங்க. ஹீரோ வந்து அரசியல் மாற்றத்தை வந்து பண்ண முடியல. இயக்குனர் நினைச்சா மட்டும் அந்த நம்மளோட அரசியல் மாற்றத்தை உண்டாக்க முடியல இத்தனை வருஷமா. என்ன காரணம்? இப்போ ஹீரோ பேசினாதான் அது வைரல் ஆகுது, ஒரு இயக்குனர் வாய்ஸோட பேசினா அது வைரல் ஆக வரல. என்ன காரணம் நினைக்கிறேன்? 2 பேருமே சொல்லலாம். நான் சொல்கிறேன், நாங்கள் என்னதான் வந்து கதை எழுதினாலும் டைலாக் எழுதினாலும் இந்த லைட்டிங் இப்படி வரணும்னு கேமராமேன் வச்சு யோசிச்சாலும் இந்த ஆர்ட் டைரக்டர் இந்த கலரில் பேக்ரவுண்ட் போனாலும் எல்லாமே இந்த மூஞ்ச காமிக்கிறது தான். மோனாலிசா பெயிண்டிங் வந்து இன்றைக்கி மைக்கேல் ஆஞ்சலோ ஃபேஸ் உங்களுக்கு தெரியாது இல்லையா? மோனாலிசானா தெரியும்ல, எப்படி இருப்பாங்க? சூப்பராக இருக்கும். அதான் மைக்கேல் ஆஞ்சலோ பார்த்துருக்கீங்களா? மதிச்சிருக்கீங்களா? அதான் காரணம். நம்ம யாரையுமே அந்த கிரியேட்டர் தேடுறது இல்லை. ஹீரோ வந்து மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை உண்டாக்கிட்டாங்க. ஒரு இயக்குனரால அந்த ரைட்டிங்னால இந்த சமுதாயத்துக்கு நீங்க மாறினா மாறுப்பா. இல்ல நீங்க மாறுவீங்களா? மோனாலிசா போட்டோ தூக்கி வச்சுட்டு அதை வரைஞ்ச மைக்கேல் ஆஞ்சலோ யாருன்னு தெரிய போவீங்களா? சமூகத்தை விட்டுருக்கு தம்பி. நீங்க சுவாசிகா எல்லாரும் சொல்றாங்க இந்த படம் நம்மளை சுற்றி தான் வந்து ரொம்ப லாங் ஸ்டார்ட்லாம் தமிழ் சினிமாவில் பிரியாபணி, கீர்த்தி சுரேஷ் நேஷனல் அவார்டு யாருன்னு அவங்க சார் கூட சொன்னாரு. கிடைக்கிறது எப்படி கஷ்டமா இருந்து நடிக்கிறது கஷ்டம்னா அதுக்கு எனக்கு ஒரு குரு கிடைக்கும் போது நமக்கு நிறைய ஈஸியான விஷயங்கள். குருன்னு யாரை சொன்னீங்கப்பா? நான் நினைச்சிட போறேன். சரிவா சொல்றேன். சசி சார் தான் குரு. ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது அதான் அந்த கைடன்ஸ் இருக்குல்ல. ஸோ நமக்கு எல்லாமே ஒரு கிளியரான ஒரு கிளாரிட்டியோட அந்த கேரக்டரை வந்து நமக்கு இன்ஜெக்ட் பண்ணி கொடுக்கும்போது பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் அந்த ஸ்பாட்டில் இருந்த நாங்கள் எல்லாரும் ஒன்றா ரீடிங் எல்லாம் பண்ணும்போது இன்னும் பெட்டராக நமக்கு அந்த கேரக்டரோட ஸ்கின் வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒர்க்கிங் பேட்டர்ன் நான் இதில் ஃபாலோ பண்ணேன். சார் அதனால் நிறைய விஷயத்தில் இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் இருக்கணும், அந்த மாதிரி நிறைய சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதனால எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டென்ஷனாக இருந்தது. பட் அங்கே ஸ்பாட்டில் போனதுக்கப்புறம் எனக்கு பண்ண முடிஞ்சது நான் நம்புகிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கிராஸ்ப் பண்ணிட்டு பண்ண முடிஞ்சதுன்னு எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. அவார்ட்ஸ் இதெல்லாம் அது நம்ம கையில் இல்லை. இல்லை நான் கொடுத்துட்றேன்ப்பா. வணக்கம். விஜய் ஆண்டனி ஃபிலிம் காம்படிஷன் ஒன்லி ஃபார் விஜய் ஆண்டனி தான். சார் இதுக்கப்புறம் பண்ண போகிறேன் கண்டிப்பாக சார். நிறைய பிளான்ஸ் இருக்குது சார். இந்த வருஷம் நிறைய பிளான்ஸ் இருக்குது நிச்சயமாக. சார் இப்போ சொல்லாமலே வந்து ஒரு மேசிவான ஒரு ஸ்டோரி எடுத்து லிரிக்ஸ் சென்சாரை யோசிக்க முடியாத அளவுக்கு ஒரு நூறுசாமி வந்து விஜய் ஆண்டனி சார் இல்லைன்னா யார் உங்களோட பேச இருந்தது? சசிகுமார் சார். ஹீரோயின் சார் சுவாசிகா அது கஷ்டம். பார்வதி மைண்டில் இருந்தாங்க. பட் அந்த ஏஜ் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் நான் அதுக்குன்னு மேக்கப் பண்ணதில் இருக்கும். ஸோ அது கொஞ்சம் எனக்கு தயக்கமாக இருந்துச்சு. ஸோ இவங்களை பார்த்த உடனே இம்மீடியட்டாக இவங்க தான். இல்லை சூப்பர் தானே, எல்லாருக்குமே சூப்பர் தான். தியேட்டருக்காரங்களுக்கு சூப்பர் தான், ப்ரொடியூசர்ஸ் சூப்பர் தான். என்னதான் இருந்தாலும் சினிமாவில் இருக்கவங்க எல்லாருமே ஒரு விதத்தில் கஷ்டப்பட்டு தான் படம் இருக்கிறாங்கன்றதுனால அது நல்ல ஆஃபர் தான். இல்லை எல்லா படத்துக்கும் கொடுக்க மாட்டாங்கல்ல. எந்த படத்துக்கு கொடுத்து போக ஆசைப்படுறாங்களோ அந்த படத்துக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி படங்களுக்கு பார்த்தீங்கன்னா செலவும் அதிகமாக இருக்கும். அதனால அந்த படம் சார்ஜ் பண்ணுறது ஓகே தான். மக்கள் கொடுக்க ரெடியாக இருக்காங்க, அதனால போகிறாங்க. இல்லை நானே ப்ரொடியூசராக இருக்கிறதுனால எனக்கு வந்து அதுக்கான நானே எனக்கு ஷேர் வாங்கிக்க வேண்டியது தான். அப்படி தான் போயிட்டுருக்கு. எனக்கு யாரும் சம்பளம் கொடுக்க மாட்டாங்க.
ஜென்ரலாக அதுக்கு ஹீரோஸ் ஒத்துக்கிட்டாங்கன்னா பண்ணலாம், நல்லா ஆரோக்கியமாக. நான் வந்து 3 படம் 4 படம் ட்ரை பண்ணேன் அந்த மாதிரி. நான் தான் ஃபஸ்ட்டு பர்சன். இது வரைக்கும் நீங்கள் பேசினது இல்லை. நிறைய படம் பண்ணியிருக்கேன். மழை பிடிக்காத மனிதன், கொலை அண்ட் ரத்தம், இந்த படங்கள்லாம் வந்து விகிதாச்சார சேலரி வந்து அப்படி ப்ராஃபிட்டில் வாங்கிக்கிறேன்னு சொல்லி தான் பண்ணேன் நான் ஆக்சுவலாக. ஏன்னா இல்லை கொடுக்குறது இல்லை, வர்ற வரைக்கும் ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறது. தேங்க்யூ.